வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலன்னா சாப்பிட்டு நம்ம வீடியோவை பாருங்க ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மயோனைஸ் ஸோ இந்த மயோனைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பைசியான ஒரு உணவு எடுத்துக்கும் போது ஒரு காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான மயோனைஸ் பார்க்க போறோம் ஒன்று வந்து பர்கர்ல யூஸ் பண்ணக்கூடிய மயோனைஸ் அதாவது எக் அண்ட் எக்லெஸ் மயோனைஸ் பார்க்க போறோம் ஓகே ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிளெயின் மயோனைஸ் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம் ஸோ வந்து நான் சொல்கிறத அப்படியே பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அரை கப் அளவுக்கு ஆயில் அப்புறம் வந்து 1/4 கப் மில்க் அப்புறம் ஹாஃப் லெமன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதை வந்து கவனமாக கேட்டுக்கோங்க ஸோ 1/2 கப் ஆயில் அப்படின்னு சொல்லியிருந்தேல ஸோ அந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சு கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் மில்கையுமே நம்ம வந்து 3/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினிகர் அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் அப்புறம் வந்து லெமன் இந்த மூணையுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் ஓகே இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இந்த மைனஸ் ரெசிப்பியில் ஆட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பொருட்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் உப்பும் அப்புறம் வந்து சர்க்கரையும் தவிர ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணின பிறகு நம்ம வந்து சேர்த்தின பிறகு நம்ம 1/4 கப் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல ஸோ அந்த மில்கை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தின பிறகு வினிகர் இருக்குல்ல ஸோ அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் ஓகே சேர்த்தினக்கப்புறம் நம்ம வந்து சால்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல ஸோ அந்த சால்ட்டையுமே இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்தின பிறகு சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல ஸோ அந்த சுகரையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தின பிறகு நம்ம லெமன் எடுத்து வச்சுருக்கோம்ல ஹாஃப் லெமன் ஸோ அந்த லெமனை இது மாதிரி நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 2 கார்லிக் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கார்லிக்கோடைய ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கார்லிக்கோடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 2-3 பல்லு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்தின பிறகு இதை வந்து நல்லா நம்ம இது மாதிரி அரைச்சி விட்டுக்கலாம் ஸோ ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது நம்ம ஒரு 20 செகண்ட் அரைச்சா போதும் இது போல் நல்லா அரைச்சி விட்டாச்சு பட் ஆனால் இன்னும் நம்மளுடைய மைனஸ் ரெடி ஆகலை டடான் எஸ் ஸ்டெஃபி ஆண்டி சொல்கிற மாதிரி தானே இருக்குது ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இல்லை நம்மளுடைய மயோனைஸ் இன்னும் ரெடி ஆகலை நம்ம இது கூட டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல ஸோ அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே வந்து ஒயிட் மைனஸாக நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோ கெச்சப் மைனஸ் இருக்குல்ல ஸோ அந்த மெத்தடில் நான் ட்ரை பண்ண போகிறேன் இப்போ ஓகே இப்போ வந்துட்டு நம்ம டொமேட்டோ கெச்சப்பை இதில் ஊற்றிக்கலாம் ஸோ இது வந்து ஹோம்மேட் கெச்சப் ஸோ அதோடைய அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் ஓகே ரெடியான மாதிரி இருக்குல்ல தொடர்ந்து பார்ப்போமா வாவ் சூப்பராக வந்திருக்குங்க ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான யம்மியான பர்ஃபெக்டான மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகே வாவில் எவ்வளோ அப்படியே ரிப்பன் மாதிரி வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க நம்மளுடைய டெலிஷியஸான பர்கர் மயோனைஸ் ரெடி
கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் வெயிட்டிங். எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குல்ல? எஸ். ஓகே, இதுக்கே மறந்து போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு மைனஸ் ரெசிபி இருக்குது, அது மெத்தட் 2. அந்த ரெசிபியை பார்த்துவிட்டு இதை விட ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த மெத்தடு பார்க்கலாமா? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மைனஸ்க்கு இவ்வளோ ஷாக் ஆகிட்டீங்களே, நெக்ஸ்ட்டு மைனஸ்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 முட்டைக்கு 200 ml வாசனை இல்லாத எண்ணெய் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் வைக்கக்கூடிய மைனஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 முட்டையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2 முட்டையுமே உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, மிக்ஸி ஜார் மூடி போட்டுட்டு நம்ம நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிடலாமா? ஓகே, இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான முட்டை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு மில்க் கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம சுகர் இருக்குல்ல, ஸோ அது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துன பிறகு நம்ம இது கூட லெமன் ஜூஸ் இருக்குல்ல, ஸோ அது சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வினிகர். இந்த வினிகருமே ரூம் டெம்பரேச்சரை தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு. ஸோ இது 4 பல் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட். ஸோ அது சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 200 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஆயிலை அப்படியே சேருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஸோ அப்படியே எதுவும் சேர்த்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா பல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட் கேப் விட்டு நீங்கள் இந்த ஆயிலை சேர்த்துக்கலாம். 2ல் எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா 10 செகண்ட் நல்லா கிரைண்ட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் போல் எண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நான் இப்போ சேர்த்துருக்க மாதிரி இது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். டடான்! எஸ்,
சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மைனஸ் நீங்கள் வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இந்த ஃபைனலாக நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது உங்களே வந்து வாவ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மீதி உள்ள இந்த ஆயிலுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்குன்னு சட்னி அரைக்கிற மாதிரிலாம் அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம பண்ண வேலை எல்லாமே சட்னி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம். ஓகே, நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஸோ நம்மளுடைய சூப்பரான எக் மைனஸ் ரெடி. ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே நம்ம செஞ்சது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியான அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குறது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை, பட் நம்ம வீட்டில் செஞ்சுட்டே நம்ம ரொம்ப எந்தவித கெமிக்கல்ஸுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ கடையில் வாங்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க, பட் நம்ம எதுவுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சாச்சு. இதே மெத்தடில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். எப்போல்லாம் வீடியோஸ் பண்ண உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஐயோ, டப்பா ஒன்று வந்துச்சா?